அம்மா போன மாசத்துல நாய் கடிச்சு ரொம்ப உயிர் போகாத தான் ஒன்று ரொம்ப ஆபத்தான நிலைமையில போயிடுச்சு. ஒரு 15 நாள் 20 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போதான் ஓரளவுக்கு தேறி வந்திருக்காங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா நெஞ்சு வலி வந்து ஒரு 3 நாள் ஐசியூல வச்சுருந்தேன். எல்லாம் ஜெபம் பண்ணி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப உயிருக்கு ஆபத்து இருக்கு, கொஞ்சம் நார்மலாக வச்சுங்க, பொம்மை மாரி வச்சுங்க, ரொம்ப படி ஏறக்கூடாது, படி இறங்கக்கூடாது, நார்மலாக சாப்பிட்றது படுக்கிறது இதேமாரி வச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. பல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொம்மை மாரி வச்சுருக்கோம். இந்த வீட்டு வேலைகளை வந்து யாரும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னாலாம் மூட முடியாதுடா, நீங்களாம் ஒன்றுத்துக்கு உருப்பட மாட்டேன்னு என்னை ஏகப்பட்ட பேர் கலாய்ச்சிருக்காங்க. அது மத்தியில் ஏசப்பா வந்து இந்த வீட்டை மூடி எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி. அங்கே இருப்பா. நாய் கடிச்சு அவங்க பிழைத்தது பெரிய விஷயம். எத்தனை தையல் காயம், எத்தனை காயம் எண்ணி முடியாது. போன வருஷம் நீயும் இருக்கு, எண்ணி முடியாத அதிசயம்னு பாட்டு பாடணும். அந்த மாதிரி எண்ணி முடியாத காயம். அப்படிப்பட்ட ஆபத்தில் ஆண்டவர் அற்புதமாக தீமைக்கு விலக்கி பாதுகாத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா.